வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா சந்திரகலா கோவில் நகைகளை திருடிட்டு சாமுண்டேஸ்வரி மேல பழிய உருட்டி தள்ளி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்கக்கூடாது, என் கணவர் சிவனாண்டிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஆனா நம்ம சந்திரகலாவின் சொட்டையை முறிச்சு இந்த சந்திரகலா தான் தங்க நகைகளை கோவில் நகைகளை மாற்றி கவரிங்கை சேர்ந்து வச்சது அப்படின்னு அந்த செஞ்ச கொடுத்த அந்த ஆசாரியை கூட்டி கொண்டு நிப்பாட்டி தொலியை உரிக்கிறாங்கங்க. நம்ம சிவனாண்டி, சந்திரகலா, முத்துவேலு இவங்க தான் இருக்கு காரணம் அப்படின்னு வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. சந்திரகலா நம்ம கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னு ஊர் மக்கள் சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க. இந்த பாருங்கம்மா, உங்கள்கிட்ட தான் கோவில் நகையெல்லாம் இருக்குது, அந்த நகையெல்லாம் அம்மனுக்கு சாத்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அதுக்குன்னு தாராளமாக மேல தாளத்தோட கோவில் நகைகள் அனைத்தையும் அம்மனுக்கு சாத்திடலாம், நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அக்கா கோவில் நகைகளை வச்சுருக்க அந்த லாக்கரை திறக்கணும், அவ்வளோ நகைகளையும் எடுக்கணும் அப்படின்னு சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா இவங்களோட ஸ்கெட்சி படி நம்ம சந்திரகலா அவ்வளோ நகைகளையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அதே மாதிரி ஃபோட்டோ அனுப்பி ஒரு தங்க நகையை செய்யவர்கிட்ட அனுப்பி கொடுக்குறாங்க. இதே மாதிரி கவரி நகை அச்சு அசலா மாதிரி எடுத்துருங்க அப்படின்னு கவரி நகையை கொண்டு வச்சுறாங்க. இது தெரியாத நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த கவரிங் நகைகளை கோவில் நகைனி மேல தாளத்தோட எடுத்துகிட்டு போகிறாங்க. பொடி போ, நீ கொண்டு போய் இதெல்லாம் கவரிங் அப்படின்னு என் மாப்பிள்ளை டெஸ்ட் பண்ண சொல்லி உன்னை கையங்களவுமா பிடிச்சி எல்லா மக்களும் முன்னாடி உன் சொட்டை முடிபடும் அப்படின்னு நம்ம சந்திரகலா நம்ம அக்காவை வீட்டுக்குள்ளே இருந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணி வெளியே தள்ளணும், ஊரில் மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போடுறோம். அதோட நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க, எனக்கு மாப்பிள்ளைக்கு அந்த பதவி கிடைக்காம நீ தானே பஞ்சாயத்து தலைவராக பதவியேற்ற, அந்த பதவி உன்னை செயலால் உன் கையை விட்டு பறிபோனோண்டி, அதுக்கு தான் இது அப்படின்னு அந்த இடத்துல அவலத்தையும் களவாண்டுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மீது பழி போடுறதுக்கு கங்கணம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம சிவனாண்டி என்ன சாமுண்டேஸ்வரி இந்த மேல தாளத்தோட கோவில் நகையெல்லாம் கொண்டு வந்தால் இதெல்லாம் ஒரிஜினல்னியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன, சிவனாண்டி நீ வாயை மூடு, ஒன்றையும் தெரியும், இந்த அத்தை சித்தப்பையும் எல்லாரோட குட்டம் தெரியும், ஆனால் இந்த சாமுண்டேஸ்வரி அம்மாவை பற்றியும் தெரியும், அவங்களுடைய எதுனால ஊருக்காக செயல்படுறதுல அவங்கள விட சிறந்த ஆள் யாருமே இல்லை, அப்படி ஒரு குடும்பம், நீ அவங்க மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்ல நேரம் வேறு வழி என்ன, நான் சொல்ல முடியல, சந்தேகம் நீ வந்துட்டுனா கண்டிப்பாக இந்த நகைகளை இந்த ஆசாரியை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நகை செய்யவரை வச்சு டெஸ்ட் பண்ணி தாராளமாக சிவனாண்டி யார் எடுத்தாங்களோ அவங்க தான் பயப்படணும், இது அந்த நகை தானே, அதுக்கப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்னு நம்ம சாமுண்டேஸ்வரி வீர வசனம் பேசிட்டு நிற்காங்க. அப்போ தான் இந்த நகைகள்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது கவரிங் போலி அப்படின்னு இது சுத்த தங்கம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அரண்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. எப்படி கோவில் நகை மாறும், இந்த சாமுண்டேஸ்வரி தான் அவ்வளோ கோவில் நகை களவாண்டுக்கிட்டு கவரிங் நகையை வச்சது. ஊர் மக்களே, நீங்கள் சாமுண்டேஸ்வரியை நம்பி கோயில் நகையில் கொடுத்தீங்களா, இப்போ இவ்வளோ ஏமாந்து நிற்கிறீ அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே திருட்டு பலி விழுந்துட்டு சாமுண்டேஸ்வரிக்கு அவமானம் தாங்க முடியலை. அப்படி இருக்க நேரம் இனி என்ன பண்ணி மீட்கலாம் அப்படின்னு இந்த நகைகளை நான் திருடாமலே திருட்டு பலி என் மேலே விழுந்துட்டு, இதுக்கு யார் காரணம், நம்ம வீட்டில் இருந்த கோவில் நகை எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா வசமாக ராஜாவை பார்த்து, அக்கா யார் இந்த டிரைவர் பையனா இந்த நகைகளை எடுத்து நீ உன்னை பழிவாங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்திருக்கான், நீ அந்த ரேவதிக்கும் அவனுக்கும் விவாகரத்தெல்லாம் பண்ணினால அதனால தான் இந்த வேலையை இந்த ஒன்றை பழிவாங்கிறதுக்காக தான் இந்த டிரைவர் பையன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. டிரைவர் நீயா எடுத்த அப்படின்னு சொல்ல நேரம், என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் எதுக்காக எடுக்க போகிறேன், நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இவன் சும்மா சொல்லுறதுக்கெல்லாம் நம்பிட்டு இருக்காத, கண்டிப்பாக இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன செய்ய அப்படின்னு இவரை எடுக்கலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ண, இப்போ நகையை கோவில் நகையை திருடு
திருடினதுக்காக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி முத்துவேலு எல்லாரும் ஒரு மாதிரி நக்கல் சிரிப்பாக இருக்காங்க. சகல அத்தையை சிக்க வைக்கணும்னு இந்த சின்னத்தை தான் ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வசமாக சின்னத்தையே வந்து எப்படி வந்து இதில் வந்து மாற்றி விடணும், அவங்க தான் எடுத்துக்கணி அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேறு வழி என்ன, சின்னத்தைக்கு தோலை உரிக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. நம்ம மயிலும் ராஜாவும் முடிவு பண்ணி நம்ம சந்திரகலாவுக்கு தோலை உரிக்கிறாங்க. அவங்கள அடித்து விழுத்து, சொல்லுங்க சின்னத்தை, நீங்கள் தான் வந்து இந்த தங்க நகையை மாற்றி கவரிங்கை வச்சு உங்கள் அத்தையை சிக்க வைக்கிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இந்த கேமரா மூலம் இருக்குது அப்படின்னு வந்து மயில் ஒரு செல்லை வச்சு காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அரண்டு போகிறாங்க. என்ன நம்ம யாருக்கும் தெரியாமல் வீட்டில் களவு பண்ணுனா அதையும் வீடியோ இந்த மயில் எடுத்து வச்சுருக்கானே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சொன்னேன். டே நான் தங்க நகையை ஒரிஜினலை கொடுத்துறேன்டா, என்னை அக்காட்ட சிக்க வச்சிடாதடா, அத்தை சின்னத்தை உங்கள் குடுமி இப்படி ஏன் கையில் அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து பயங்கரமாக வந்து சொல்ல செம்ம காமெடினே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அரண்டு போகிறாங்க. நம்ம சந்திரகலா இந்த நகையை எடுத்ததில் நம்மளை கோர்த்து விட்டுருவாங்க. அக்காளுக்கிட்ட முதல் மரியாதை பறித்து என் கணவர் சிவனாண்டியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் இந்த வேலையை பண்ணினேன், ஆனால் இந்த வேலையால் கடைசியில் நான் மாட்டி தவிக்கினேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முழிக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திராவை தான் வந்து இந்த நகையை எடுத்தது அப்படின்னு வந்து அவங்க வாயாயிலேயே வந்து சொல்ல வச்சுறாங்க. நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து அதோட பார்த்தோன்னா ஏண்டி இப்படி பண்ணின அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. அக்கா இந்த நகையெல்லாம் நான் தந்துறேங்க்கா, நான் வந்து இந்த டிரைவர் பையல் மேலே பழி போடலான்னு எடுத்து வச்சேன், ஆனால் அந்த டிரைவர் பையன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. டிரைவர் பையன் மேலேயே பழி விழுந்து ஊர் மக்களே என்னதானடி திருடின்னு வந்து நினச்சிக்கிறேன், நீ எது செய்தாலும் அது எனக்கு இடைஞ்சலாக தான் இருக்குது, நீ வந்து சும்மா இருந்தாலே போதும், அந்த டிரைவரை பழி வாங்கிறதுக்காக விவாகரத்தை ரெடி பண்ண, கடைசியில் அது நம்மளுக்கே வந்து ஆப்பா வந்தது, இப்படி வந்து நீ எது செய்தாலும் வந்து நம்மளுக்கு தான் கடைசியில் ஆப்பா வந்து அமையுது சந்திரா, ஏன் நீ இப்படி நடந்துக்கிட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்கங்க. அரண்டு போகிறாங்க. நம்ம சந்திரகலா இப்படி கடைசியில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா எடுத்த நகைகளை ரிட்டர்ன் வைக்கிறாங்க. என்ன சின்னத்தை எந்த செயல் செய்தாலும் எங்களை சகலையை கோர்த்து விடணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் எது பண்ணாலும் கடைசியாக ட்ராபேக்காக தான் முடியும், அதனால் இந்த திட்டத்தை இதோடு முடிச்சிடுங்க அப்படின்னு வந்து நம்ம மயில் அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே நம்ம சந்திரகலா அரண்டு போகிறாங்க. சிவனாண்டி முத்துவேலு காளியம்மாயெல்லாம் நம்ம செய்தது ஒன்று நடந்தது ஒன்று, இந்த சாமுண்டேஸ்வரி அம்மா நல்லவங்க தான், கூடவே இருக்காளா இந்த சந்திரா, அவள் தங்கச்சி, அவள் தான் இந்த நகையை எடுத்துக்கிட்டு சாமுண்டேஸ்வரி மேடத்துக்கு மேலே நம்ம சந்தேகம் படும்படி ஆக்கிட்டாப்போ இந்த சந்திராவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பஞ்சாயத்தில் வந்து சந்திராவுக்கு வந்து தண்டனை கொடுக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நிரபராதி, அவங்க எடுக்கலை அப்படின்னு வந்து தெரியுது. சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா அவங்க திட்டம் சொதப்பிடுச்சு. நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, இப்படி கூட இருந்தே குளிப்பறைக்க ஒரு தங்கச்சி கண்டனா அது நம்ம சின்னத்தையாக தான் இருக்கும், ஆனால் கூடிய சீக்கிரம் இவளோட முகத்தில் நம்ம அத்தைக்கு தெரிய வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலும் ராஜாவும் வந்து நினைக்கிறாங்கங்க.